தேங்காய் சிரட்டை, இந்த தேங்காய் ஓட்டை வச்சு ஒரு ஐயா கைவினை பொருட்கள் செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்காரு. அதை வாங்க வந்த ஒரு பேங்க் மேனேஜர் 620 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு 20 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்து சொல்லி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அந்த ஐயா கடைசி வரைக்கும் 10 ரூபாய் கூட கம்மி பண்ண மாட்டேன், இது நான் செஞ்ச பொருள், இதுக்கான விலை இதுதான், விருப்பம் இருந்தா வாங்குங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பொருளை தயாரிக்கிற உற்பத்தி செய்யற அந்த நபர் தான் அந்த பொருளுக்கான விலை என்னன்றதை நிர்ணயிக்கணும். வாங்க வரவங்க இந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுங்க, வாங்கணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா கொடுக்கறது கொடுக்காத அவங்க விருப்பம் தான். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கிட்ட கூட போட்டோ ஃப்ரேம்ஸ் கேட்டு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன் விலை மற்ற இடத்த விட நம்ம கிட்ட கொஞ்சம் கூட தான் இருக்கும், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்றோம் அப்படின்றத நான் ஓப்பனாவே சொல்லிடுவேன். அதை கேட்ட பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்றீங்க இது ஜாஸ்தியா இருக்கு, வச்சுச்சோ அவங்க சீப்பா கிடைக்குது, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தன்மையா கேட்கும் போது காசு இல்லாட்டியும் பரவாயில்ல செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். ஒருத்தவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் நாம அவங்களுக்கு பதில் அளிக்கிற விதம் ஒண்ணு இருக்கு.